இந்த நாள்லையும் ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்த நம்ம அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு முக்கியமான செய்தி, அதனால் குறிப்பெடுக்க முடிஞ்சால் குறிப்பெடுத்துடுங்க. செய்திக்கு தலைப்பு என்னென்னா, தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது? அல்லேலூயா. அப்போ நம்ம என்னென்னா, ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் நம்ம யோசித்து எதை செஞ்சால் ஆண்டவருக்கு பிரியப்படுவார் அப்படின்லாம் ஆசைப்படுவோம், அப்படி தானே? அப்போ நம்ம வேதத்தில் இருந்து அதை பார்க்கும்போது தான் நம்ம போக முடியும். அதான் ஏசப்பா சொல்லுவார், என் பிதாவின் சித்தம் செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு நீங்கள் கூப்பிட்டா யாரும் என்ன செய்ய முடியாதான்? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் உங்கள் நாமத்தினால தான் நாங்கள் என்ன செஞ்சோம்? அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அந்த ஊழியம் செஞ்சோம், இந்த ஊழியம் செஞ்சோன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்லுவாராம்? உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏன் தெரியாதான்? அவருக்கு சித்தம் செய்யலையா. அல்லேலூயா. இப்போ நம்மளும் ஒரு ஆளை வீட்டுக்கு ஏதாவது வேலைக்கு விடுறோம். நம்ம இந்த வேலைக்காக இப்போ இந்த சைடு புல் கிடக்கு, அதை வெட்டணும்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டா அவர் அந்த பக்கத்தில் உள்ள விலையில் உள்ள புல்லை வெட்டி விட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கு கோபம் வருமா இல்லை சந்தோஷமாக இருப்போமா? அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருப்பார், அதை செய்யாமல் புல்லு தானே நீங்கள் வெட்ட சொன்னீங்க, பக்கத்து விலையில் உள்ள புல்லை வெட்டின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிடுவோமா? ஏற்றுக்கிட மாட்டோம். புல் வெட்டணும்னு சொன்னனால நம்ம விலையில் உள்ள புல்லை தான் வெட்டதுக்கு நம்ம சம்பளத்துக்குன்னு ஆளை என்ன செஞ்சுருக்கோம்? விட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ஆண்டவரை நம்மளை இந்த பூமியில் எதுக்கு ஏற்படுத்தியிருக்காருன்னா அவருக்கு என்று கனி கொடுக்குறதுக்கு. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன கனி விரும்புகிறார் நம்மிடத்துல இருந்து, அதை நம்ம செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை வரும், பரலோகத்துக்கும் போக முடியும். அப்போ அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், நோட் பண்ணிவிடுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு 6வது ஒரு அறிவு தந்திருக்கார். ஆமென். மனிதர்கள் எத்தனை அறிவு உள்ளவங்க? 6 அறிவு. அந்த 6வது அறிவு தான் என்னது? பகுத்தறிவு. அல்லேலூயா. எது நன்மை எது தீமைன்னு உள்ளது நம்மளுக்கு தெரியும், அப்படிதான். ஆனால் மிருகங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அது ஒரு ஆர்வ கோளாறுல இல்லை ஆவேசத்தில் போய் என்ன செஞ்சிடும்? அதை செஞ்சிடும். இது தப்பு இது சரின்னு அதுக்கு தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு என்ன செய்யும்? தெரியும். அதே மாதிரி நிதானிக்கிற குணமும் நம்மளுக்கு உண்டு. இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு உள்ளதெல்லாம் நம்மளுக்கு நிதானிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய காரியங்கள் என்ன, அதை என்ன செய்யணும்? நிதானிக்கணும், பகுத்தறியணும். என்ன ஒரு வசனம் படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? மதீனமாக இருக்கக்கூடாதான். ஏதோ வாரம் போகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம் போகிறோம்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார், அவருக்கு சித்தம் என்ன, அவருக்கு நன்மை என்ன, பிரியம் என்ன, இதை என்ன செய்யணுமா? நம்ம உணர்ந்து கொள்ளணுமா? அல்லேலூயா. அதுதான் தாவீது ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபத்தில் அழும்போது, எனக்கு என்ன உணர்வுள்ள இருதயம் தாங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க? போதிங்க, உங்கள் நல்ல ஆவியானவர் என்ன செம்மையாக நடத்துங்க. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, என் இதயத்துக்கு ஏற்றவர். அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு சித்தமானதை எல்லாம் என்ன செய்வானா? செய்வான். அப்போ ஆண்டவர் மனசில் என்ன செய்யணும்னு வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்கிறவர் தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சாட்சி கொடுக்கும்போது, இவரனுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். யோவானில் ஏசப்பா ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் என் பிதாவுக்கு சித்தமானதை பிரியமானதை செய்கிறதுனால அவர் என்ன தனியே இருக்க விடவில்லைன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ எப்போவுமே ஆண்டவருக்கு சித்தத்தை நம்ம செய்யும்போது அவருக்கு நமக்குமான உறவு நல்லா இருக்குது. ஆமேன். அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன, நன்மை என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பாருங்கள், தேவனுக்கு நன்மைனா என்னது? அல்லேலூயா. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போ அந்த வசனத்தில் ஆண்டவர் நன்மைன்னு எதையெல்லாம் குறிப்பிடுகிறாரு? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிடிச்சது என்னது? நம்ம நியாயம் செய்யணுமா, நியாய நீதியாக வாழணும். ரெண்டாவது, இரக்கம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணுமா. அல்லேலூயா. இப்போ இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். நம்ம பரலோக ராஜ்யத்தில் நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கும்போது இரக்கம் மேன்மை பாராட்டுமா. ஆமேன். நம்ம செய்கிற மற்றவங்களுக்கு செய்கிற இரக்கம், மற்றவங்க ஏசப்பா நம்மளுக்கு இறங்கினார்ல, கிருபையினால இரக்கத்தை கொண்டு தான் நம்ம என்ன செஞ்சோமா, ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்போ நம்ம இரக்கத்தை சிநேகித்து ஆமாம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ போட்டுடுங்க, ஆண்டவருக்கு நன்மை என்ன? நியாயம் செய்யணும், இரக்கம் செய்யணும், ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கணும். ஆமீன். அப்போ ஏசப்பாய்க்கு குணம் என்ன? மத்தேயு 11:29 ஏசப்பா சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ ஏசப்பா எப்படிப்பட்டவராம்? சாந்தமும் மனத்தாழ்மையுமானவராம். அல்லேலூயா. அப்போ நம்மளாம் எப்படி இருக்க அவர் விரும்புகிறாரு? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி மத்தேயு 12:18 20 வரைக்கும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா கொடுக்குற சாட்சி. ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்ட அந்த சாட்சியை இங்கே எடுத்து அவங்க பேசுகிறாங்க. மத்தேயு 12:18 20 வரைக்கும், அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. அப்போ நம்ம எல்லாரும் யாருக்கு நாமத்தில் நம்பிக்கை இருக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்பட வேறு நாமம் நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வந்த நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கணும்? நம்ம நம்பிக்கை வைத்த ஏசப்பா எப்படிப்பட்ட குணம் உள்ளவராம்? அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். 19 அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், கடந்து கலைய மாட்டாராம். ஆமேன். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. அவர் எப்படிப்பட்ட ஆள்? ஒரு சாந்தமான மனத்தாழ்மையான ஆள். அப்போ இதே தான் ஆண்டவருக்கு முன்பாக என்னது? நன்மையாக இருக்குதான். நீங்கள் அதே மீகா 6:8 எடுங்க. அது என்ன சூழ்நிலையில் ஆண்டவர் அவருக்கு அந்த விருப்பத்தை அங்கே தெரிவிக்கிறாருன்னு உள்ளதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மீகா 6:6 பாருங்கள், எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன், தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அப்போ மனிதனுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு, எது எதெல்லாம் நம்ம செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்கும்? அப்போ அதெல்லாம் அங்கே லிஸ்ட்டு போட்டிருக்கு பாருங்க. அப்படி பார்க்கும்போது நான் தகன பலி செலுத்தணுமா, கண்ணுக்குட்டி கொண்டு வரணுமா, ஆட்டுக்கடா செலுத்தணுமா, இல்லை எண்ணெயை கொண்டு போனால் ஆண்டவருக்கு பிடிக்குமா, இல்லை என் பாவம் போக என் முதல் பேரான குமாரனை பலியிடணுமா, கொடுக்கணுமா, அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறத ஆண்டவர் அறிஞ்சு தான் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் என்னது? 8 நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நீ என்ன செய்யணும்? நியாயம் செய், இரக்கத்தை செய், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை வாழ். இதில் தான் நான் என்ன செய்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நம்ம காணிக்கை கொடுக்கலாம், சபைக்கு வரலாம், ஜெபிக்கலாம், என்னவும் பண்ணலாம். ஆனால் இந்த குணங்கள் இல்லைன்னா பரலோகம் நம்மளை என்ன செய்யாது? அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது, ஆண்டவர் உள்ள ஏற்றவே மாட்டார். அதனால தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு புத்தகம் வச்சுருக்காரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் திரும்ப வரும்போது அவன் செய்கைக்கு தக்கதாக நான் பலம் கொடுப்பேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், எல்லாமே அங்கே என்ன ஆகிட்டு இருக்கு? நோட் பண்ணப்படும். இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? இல்லை நோட்ஸ் எடுக்கிறோம்ல, ஆண்டவருக்கு பிரியன்னா இது, பைபிளுக்கு சைடில் எல்லாம் எழுதி வைப்போம், இந்த வசனத்துக்கு தொடர் வசனம் இது. ஆனால் அந்த வசனத்தை எடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
படிக்க மாட்டோம். 2011 எனக்கு கிடைச்ச வாக்கு தத்துவம் அப்படின்னு எழுதி வச்சுருப்போம். அல்லேலூயா. 26 வாக்கு தத்துவம், 26 வாக்கு தத்துவ வசனத்தை எடுத்து அதே அந்த வசனத்துக்கு அந்த பேஜ்லேயே வச்சுருப்போம். ஆனால் அந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாராம், எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பிரியமானது என்னது, அவருக்கு பிடிச்ச நன்மை என்னதுன்னு உள்ளதை ஆண்டவர் சொல்லிட்டார். என்னது, இரக்கம் செய்யணும், நியாயம் செய்யணும், மனத்தாழ்மையாக வாழணும். அப்போ ஏசப்பா இப்படிப்பட்டவர், சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரல் போட மாட்டார். அவர் நியாயம் செய்கிறாரு. அடிப்பட்ட மக்களுக்கு என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர்களுக்காக நிற்கிறாராம். அல்லேலூயா. அப்படி நம்மளுக்காக ஆண்டவர் நின்னனால தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய பரிசுத்தினாலேயும் நீதியினாலேயும் ஒன்றும் கிடையாது. அவருடைய நீதி, இரக்கம், பரிசுத்தம், உண்மையை நமக்கு தந்து நம்ம பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டு நமக்காக அவர் சிலுவையில் பலியாகி அவருடைய மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் உள்ள புதிய அந்த மார்க்கத்துக்கு நம்மளை எடுத்தனால தான் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு வாழ்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை பார்த்துட்டோம். ரெண்டாவது, தேவனுக்கு பிரியம் என்ன? ஆமென். எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த பலிகளுக்கு மேலே பிரியமாக இருக்கிறாரா? நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், அதை மறக்கவே கூடாதான். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காதுங்க. அப்படிப்பட்ட பலிகள் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இப்போ நிறைய பேர் என்னென்னா, நம்ம நன்மை செய்தால் போதும், தான தர்மம் பண்ண போதும், பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அப்படி கிடையாது. இது இப்போ பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, 4 பாடத்துக்கு 5 பாடம், அப்படி தானே உங்களுக்கெல்லாம் 5 பாடம், 500க்கா 600க்கா இப்போ இது இருக்குது. 5 பாடம் 500, 500ல் 4 பாடத்துக்கு 100க்கு 100 எடுத்துட்டு ஒரு பாடத்துக்கு 10 மார்க் எடுத்தால் பாஸாக ஃபெயிலு. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இருபுறமும் உள்ளம் புறமும் மேய்ச்சல் வேணும். ஆமென். ரெண்டுமே நம்ம பேலன்ஸாக கொண்டு போனோம். அதனால் இந்த சிலர் என்னென்னா, இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு ஆண்டவருக்கு நன்மை செய்யதும் இரக்கம் செய்யதும் மட்டும் நம்ம செஞ்சால் போதும், அதனால் அவருக்கு அதுதான் பிடிக்கும், பரலோகம் போயிடலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா கொர்நேலியு பரலோகம் போயிருக்கலாம், ஆனால் அவர் போகையில். அல்லேலூயா. ஏன் போகையில்? அவர் தான தர்மம் பண்ண ஆள் தான், அவர் குடும்பத்தோடு ஆண்டவரை ஜெபிக்கிற ஆள் தான், தேவனுக்கு பயந்த ஆள் தான், அவருக்கு கீழ்ப்படிந்தவர், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நினைவாக இருந்த ஆள் தான். அப்படிப்பட்ட ஆள் நன்மை செய்தவரால் என்ன செய்ய முடியலை, பரலோகம் போக முடியலை. காரணம், இயேசுக்குள் அந்த அவருக்கு நாமத்தில் விசுவாசத்து ஞானஸ்தானம் எடுத்தால் தான், பரிசுத்தாவின் வரத்தை பெறும்போது தான் பரலோகம் போக முடியும். ஆமென். அதுக்கான வழியை தான் என்னது, சபை போதிக்குது. ஏன் சபைக்கு ஆண்டவர் கொண்டு வராரு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது, இதன்படி நம்ம வாழ்ந்தால் தான் போக முடியும்னு உள்ளதை சொல்லித்தர தான். ஆமென். அதுக்கு பிறகு பாருங்கள், 1 தீமோத்தேயு 2:1 3 வரைக்கும் சொல்லி, நான் பிரதானமாய் சொல்லுற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிக்கணுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நன்மையும் பிரியமா என்ன இருக்கு, எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும். ஏசப்பா சொல்லும்போது என்ன சொல்லுவார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை நேசிக்கிறவங்களே நீங்கள் நேசித்தீங்கன்னா உங்களுக்கான பலன் என்ன? ஆமீன். நீங்கள் விசேஷித்து செய்கிற காரியம் என்ன? ஒன்றுமே இல்லையே. அப்போ ஆண்டவருக்கு எது பிடிக்குதான், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கலகம் இல்லாத ஜீவனம் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யணுமா, ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணுமா. ஆமீன். அரசியலில் உள்ளது, அரசியல் ரொம்ப முக்கியம். வசனம் தான் சொல்லுது. எதுக்கு முக்கியம்? சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம வாழணும்னா ஜெபம் பண்ணுங்க. அது ஆண்டவருக்கு என்னதான், பிரியமான காரியம். அல்லேலூயா. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 5:1 4 வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்களாகும். நம்ம எதோ ஆண்டவருக்கு பிரியம்னு சொல்லி செய்யது காட்டிலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு உள்ளதை நம்ம அறிஞ்சு செய்யும்போது
இன்னும் நம்ம வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும். ஆமேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-4 பாருங்க. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமலும் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துன்னா, நம்ம பிளட்ஜு இந்த அசம்பிளியில் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பிளட்ஜு சொல்லுவாங்க, உறுதிமொழி. எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாரும் யார்? எல்லா இந்தியர்கள் யாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் என்னுடைய சகோதரனும் சகோதரியும். அதுதான் இங்கே பவுல் சொல்ல பாருங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளை கனம் பண்ணு. ஆமேன். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன்களாவது இருந்தால் அவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து. அப்போ என்ன செய்யணும்? சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரிக்கணுமா. நிறைய பேர் ஊழியம் சொல்லி ஓடிடுவாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. இல்லை வேலைன்னு இருப்பாங்க, ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. அப்போ அந்த குடும்பத்தை நம்ம என்ன செய்யணுமா? தேவ பக்தியாய் விசாரிக்கணுமா. அல்லேலூயா. அடுத்த பாருங்க, பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆமேன். பெற்றோர் நம்மளுக்கு நன்மை செய்திருக்காங்க, அப்படிதானா? நம்மளை வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க நம்மளுக்கு செய்த நன்மைக்கு நம்ம என்ன செய்யணுமா? பதில் நன்மை செய்யணுமா. அவங்கள கொண்டு அனாதை இல்லத்திலையோ ஆசிரமங்களையோ தள்ளக்கூடாது. அல்லேலூயா. பதில் நன்மை செய்யணும். அதை என்ன செய்யணுமா? அதை கற்றுக்கொள்ளுங்கன்னு. அடுத்த பாருங்க, அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு நன்மையும் எது பிரியம்? முதிர் வயது உள்ளவங்களுக்கு கனம் கொடுங்க. உத்தம உதவிகள் என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. எல்லா கற்புடன் சகோதரன் என்று என்ன செய்? பாவித்து அவங்களுக்கு புத்தி சொல்லு. சொந்த குடும்பத்தை என்ன செய்யுங்க? தேவபக்தியாய் விசாரிங்க. பெற்றோர் செய்த நன்மைக்கு என்ன செய்யுங்க? பதில் நன்மை செய்யுங்க. இது தேவனுக்கு நன்மையும் பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யாமல் பரலோகம் போயிடுவோம் அப்படின்னா போக முடியாது. இதெல்லாம் செய்யாமல் என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் சபைக்கு வந்தாலும் பரலோகம் நம்மளை அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் பாருங்க, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலேருந்து 34ஆம் வசனம் வரைக்கும். வேதபாகத்தில் ஒரு ஆள் ஏசப்பாட்ட தர்க்கம் பண்ணதுக்கு கேட்குறாரு. என்னன்னா, அவரிடத்தில் கற்பனைகளில் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். ஆமேன். அப்போ நம்மளுக்கு இவ்வளோ கற்பனைகள் தந்திருக்காரு, அதில் பிரதான கற்பனை என்ன? அப்போ இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு உருவாயாக என்பதே பிரதான கற்பனை. அடுத்தது சொல்றாரு, இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு பாருங்க, அதுக்கு வேதபாரன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் தான் உண்டு, அவரை தவிர வேற தேவன் இல்லை. அதே மாதிரி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அதை பாருங்க, அது எப்படிப்பட்டதான்? தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் மீகால சொன்னார்களா, சர்வாங்க தகன பலின்னா அன்னைக்கு அவங்களுக்கு அதுதான் பெருசு. என்னது? ஆடை கொண்டு போய் வெட்டி அந்த பலி செலுத்துறது தான் அன்னைக்கு பிரமாணத்தின்படி அதுதான் பெரியது. ஆனால் அதை விட முக்கியமானது என்னதான்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறணுமா. அல்லேலூயா. அப்போ 34ஆம் வசனத்தில் இயேசப்பா சொல்றாரு, அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அப்போ அவன் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசினதும் இயேசப்பா சொல்ல, நீ எப்படிப்பட்ட ஆள்? தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்போது நம்மிடத்தில் அன்பு கூறுறது மாதிரி பிறரிடத்தில் அன்பு கூறலைன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவங்க. அல்லேலூயா. நம்ம ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது?
பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. இதுக்கு ஒப்பனையாக நீங்கள் பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், எதெல்லாம் நம்மளுக்கு உண்டாயிருந்து பெருகணுமா? 5ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். இந்த மாதிரி குணங்கள் நம்மளுக்குள்ளே இருந்து பெருகினாதான் நம்ம இன்னும் ஆண்டவரை அறிய முடியும். ஆமென். அதுவும் இல்லாமல் அவர் என்ன கனி நம்மள்கிட்ட விரும்புகிறாரோ அந்த கனியை நம்ம கொடுக்கவும் முடியும். இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம வருவோம் போவோம், ஆண்டவருக்கு பிள்ளைன்னு தான் சொல்லுவோம், ஆனால் அவருக்கு சித்தத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம். நம்ம குணங்களில் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் பிரையா பட்டணத்தார் வசனத்தை படித்து அவங்க எப்படி மாறினாங்களாம், நற்குணசாலிகளாக மாறினாங்களாம். அப்போ நம்ம குணங்கள் மாறணும், ஆண்டவருக்கு சித்தம் நம்ம செய்யணும்னா வேதத்தை நல்லா படிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும். ஆமேன். காலையில் எழும்பி சங்கீதம் 23 படிச்சுட்டு போகிறதில்லை. ஆமேன். இல்லை 91 படிக்கிறது இல்லை, ஆண்டவர் 121 படிக்கிறது இல்லை. இல்லை ஆசீர்வாதமான வசனங்கள் காலையில் எழும்புனதும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கண்ணை மூடிட்டே போய் இயேசுக்கு ஃபோட்டோவை பார்ப்பாங்க. ஏன்னா காலையில் அவருக்கு மூஞ்சில் முடிச்சா எல்லாமே நல்லா நடக்கும். அப்படிப்பட்ட மக்களும் இருக்குது. நிறைய பேர் என்னென்னா காலையில் எழும்பி அவசரமாக போகிறதுக்கு முன்னாடி கலண்டரில் உள்ள அன்னைக்குள்ள வசனம் என்ன, கலண்டரில் அந்த தேதிக்கு கீழே போட்டுருக்க வசனத்தை ஜோம் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி போனால் ஒன்று நம்ம அங்கே போகும்போது ஆண்டவர் சொல்லிடுறாரு, நீ அப்படியே இருந்திருப்பா, நீ இங்கே வராண்டான்னு சொல்லி விட்டுருவார். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வேதத்தை எழுதி தந்திருக்காரு. அதான் தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் என்ன செஞ்சுருக்காராம், எழுதி தந்திருக்கு. அதை அந்நிய காரியமாக நம்ம நினைக்கக்கூடாது. இந்த வேதம் நம்ம கையில் கிடைக்க எத்தனையோ பேருடைய ரத்தம் எவ்வளோ விலைக்கிரயம் கொடுத்து வந்ததாகும், சும்மா இல்லை. எவ்வளோ தியாகங்கள், எத்தனை மக்களை கொன்னிருக்காங்க தெரியுமா? ஆனால் அவ்வளோ விஷயங்களை கடந்து இன்னைக்கு நம்ம கையில் எது கிடச்சிருக்குன்னா அது இன்னும் ஒரு பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அப்போ அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி இதே வேதத்தை புரட்டி இதே பைபிளில் உள்ள நிறைய வசனங்களை மாற்றி புதுசாக பைபிள் இறக்கியாங்க. ஆனால் அதிலெல்லாம் நம்ம மாட்டிடாமல் எது கள்ள உபதேசம் நல்ல உபதேசம்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த வார்த்தையில் நம்ம அப்படி அவரோடு உறவாடி படிக்கும்போது தான் ஒரு ஆள் பேசும்போதே நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் இவர் என்ன மோட்டிவில் பேசுகிறாருன்னு. அடுத்த 9ஆம் வசனம் பாருங்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களாக தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறானா. 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இது பவுல் சொல்லுவார், தேவனுக்கு சித்தம் என்னதுன்னு நீங்கள் அறியதுக்கு என்ன செய்யுங்க, மதியற்றவர்களாக இருக்காதங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னாங்க. இங்கே பவுல் சொல்லுவார், உங்கள் ஆண்டவர் எதுக்கு அழைத்தார், நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு, நன்மை செய்ய அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எதுக்கு சிருஷ்டித்து ஏற்படுத்தினார், நற்கிரியைகளை செய்ய சிருஷ்டித்து இருக்கிறார். இதையெல்லாம் என்ன செஞ்சுடுங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துடுங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவது இல்லை. இதை செய்யும்போது இந்த 5ஆம் வசனத்துலேருந்தே ஒரு காரியங்கள் சொல்கிறார்களா, இதையெல்லாம் நம்ம செய்யும்போது இடற மாட்டோமா. 11ஆம் வசனம் பாருங்கள். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். ஆமேன். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம உட்படணும், அது நம்மளுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படணும்னா மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும். அதுக்கு உள்ளே நம்ம வந்தால் தான் நம்ம ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியும். அதான் ஏசப்பா சொன்னார்களா, நீ விவேகமாய் உத்தரவு சொன்னாய், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. காரணம் என்னென்னா, நீ என்னது உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. எல்லா கற்பனையிலும் மேலான கற்பனை அது. அல்லேலூயா. நம்ம என்னதான் தசபாகங்கள் காணிக்கைகள் அது கொடுக்க கூடாது, அது கண்டிப்பாக செலுத்த வேண்டியது, அது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறாரு, அன்பை விரும்புகிறார். அன்போடு கூட எல்லாம் நடந்தால் தான் நிறைவு அடையுது. ஆமென். நிறைவான அந்த அன்பு நம்மளுக்குள்ளே வரும்போது இந்த குறைவுகள் எல்லாம் மாறுது. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா என்ன ஒரு காரியம் சொல்லுவார் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேருந்து 24ஆம் வசனத்தில்,
ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்ந்தாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எல்லா அட்டூழியமும் வேண்டா வேலையும் செஞ்சுட்டு காணிக்கை கொடுத்தேன் ஜோம் பண்ணேன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகவே முடியாது. முதல்ல சரியாக வேண்டியதை சரிப்படுத்தணும். ஆமென். அதான் ஏசப்பா வந்து சாலமோன் ஞானி, அவர் வேற லெவல் ஞானம். அவரை போல ஞானமான ராஜா இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்ததில்லை, இனி பிறக்க போகிறதும் இல்லை. ஆனால் அந்த அவருக்கே ஞானம் கொடுத்த ராஜா தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதான் ஏசப்பாவை குறித்து சொல்லும்போது அவர் யோவானிலும் பெரியவர், சாலோமோனிலும் பெரியவர், அவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். ஆமேன். அவர் தான் ஞான கண்மலை. ஆமேன். அந்த சாலோமன் ஞானி வந்து நீதிமொழிகள் 21 சொல்கிறாரு, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிரியமா? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ எல்லாம் என்னத்துக்கு பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போகிறா, இவன் எல்லாம் ஆவியில் நிரம்பி என்னத்துக்கு? ஒரு இறக்கமும் கிடையாது, ஒரு குணங்களும் கிடையாது, ஒரு கனி கிடையாது. இவா போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருவேன்? பகலகம் போயிடுவேன். அப்போ இதனால ஆண்டவருக்கும் அது பிடிக்காதான். அதான் ஏசப்பா சொல்லியிருக்காரு. சில நேரங்களில் எல்லாருக்கும் கோபம் வர்றது சகஜம்தான், மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனால் நம்ம கோபம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ளே அந்த ஆவியை ஏசப்பாட்ட கேட்டு என்ன செஞ்சுக்கிடணும்? பெற்றுக்கிடணும். அல்லேலூயா. ஏன்னா நாவு நெருப்பான். சிறிய நாவு வந்து பெரிய காட்டை கொளுத்தி விட்டுருமா. ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் அது பெரிய பிரச்சனைக்கு காரணமாக முடியும். ஆமேன். நம்ம ஆயுள் சக்கரத்தை கொளுத்துமா, நம்ம வாழ்க்கையே அது என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். அதனால தான் எந்த அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் வாயை திறக்காமல் இருந்துட்டோன்னா பிரச்சனை. அதான் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பெரிய ராஜ்யத்தை போய் பிடிக்கலாம், என்னவும் பண்ணிடலாம், ஆனால் மனசு அடக்கியது ரொம்ப பெரிய கஷ்டமா. அல்லேலூயா. அதான் ஏசப்பா சொல்லுவார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியம் என்ன? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அடுத்த மத்தேயு 9:13 இயேசுப்பா சொல்கிறாரு, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் குறிப்பெடுத்து அதுக்கு மேலே என்ன சம்பவங்கள் பேசிட்டு வராருன்னு உள்ளதையும் நீங்கள் சேர்த்து படிக்கும்போது தான் அந்த வசனம் உங்களுக்கு புரியும். நான் இப்போ அதில் முக்கியமான அந்த காரியங்களை மாத்திரம் அப்படி சொல்லிட்டு போகிறேன், தேவையானதை மாத்திரம் சொல்கிறேன். மத்தேயு 9:13 இயேசு சொல்கிறாரு, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் வந்து பலி செலுத்துவதை விட அவர் இரக்கத்தை தான் விரும்புகிறார், நீதியை தான் விரும்புகிறார். ஆமேன். நம்ம வந்து எந்த அளவு மற்றவங்களை மதிக்கிறோம், எந்த அளவு மற்றவங்களுக்கு சாந்தமாக அவங்கள்ட்ட பேசுகிறோம், அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2 பேர் ஜெபம் பண்ண போவாங்க. அதில் ஒரு ஆள் வந்து, நான் வந்து தசமபாகம் செலுத்துகிறேன், வாரத்தில் 3 தடவை உபவாசிக்கிறேன், நான் இவனை மாதிரிலாம் கிடையாது. ஆமேன். ஆமாம், நான் எல்லாத்துலேயும் கிளியர். ஆனால் உண்மையிலே அவர் எல்லாத்துலேயும் கிளியர் தான். ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார்? அவன் இல்லை, இவன் தான் நீதிமான அவன் போட்டான். இவர் வந்து சொல்லுவார், ஆண்டவரே பாவியாகிய என் மேலே கிருபையாயிரு. அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா, நம்ம ஜொபிக்கலாம், என்ன விரும்பலாம், மற்றவனை நீ என்ன செய்யாத, அற்பமாக நினைக்காத, குற்றப்படுத்தாத, அவனுடைய பலவீனத்தை வந்து நீ குற்றப்படுத்தாத, அவனுடைய பலவீனத்தில் உன்னால் முடிஞ்சால் என்ன செய், உதவி செய், இல்லையா ஒதுங்கி போயிரு. அதை போய் குற்றப்படுத்தி அவனை இது பண்ணாத. ஏன்னா அவங்களையும் படைத்தது யார்? இயேசு தான். அதான் பவுல் வந்து சொல்கிறாரு, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே, அவன் வந்து விழுந்தாலும் அவனை எடுத்து நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் அவங்க ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கிறாங்க என்பது நமக்கு தெரியாது. அந்த ரங்கத்தை பார்க்குற பிதா வெளியரங்கமாக பதில் அளிப்பார். அல்லேலூயா. அதனால் யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாதான், அற்பமாக நினைக்கக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. யோவான் 2:23 24, 25 இதை கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும். யோவான் 2:23 யோவான் 2:23
பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னது, இயேசு செய்த அற்புதத்தை எல்லாம் நம்பி அநேகர் அவருக்கு நாமத்தில் விசுவாசம் வச்சாலும் இயேசு எல்லாரையும் நம்பி இணங்க இல்லையாம். யார் யார் என்ன மோட்டிவில் வந்து பழக வராங்க, என்ன மனசுக்குள்ள எது வச்சுட்டு நம்மள்கிட்ட பழகுறாங்க, எதுக்கு ஜெபம் பண்ண வராங்க, காரியத்துக்கு வரானா, உண்மையிலே என் மேலே அன்புல தான் ஜெபிக்க வராங்களா, இல்லை இந்த காரியம் நடக்கணும் அதுக்காக ஆண்டவரை தேட, எல்லாமே ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். அதனால் அவர் என்ன செய்யலையா, அநேகரை நம்பி இணங்க. 25ஆம் வசனம், மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னுள்ளத ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அங்கே ஒரு ஆள் போய் ஜோம் பண்ணார்களா, நான் இவனை மாதிரி கிடையாது, நான் இதெல்லாம் செய்யேன். அப்போ ஏசப்பா என்ன சொல்லுகிறாரு, அவனை குறித்து நீ எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்கு காரியத்தை அதை நான் பார்த்துக்கலாம். ஆமாம், அவனை விட நான் நல்லவன், அந்த மனப்பான்மை என்னைக்குமே தவறு. அப்போ மனுஷன் ஏசப்பாட்டை வந்து அந்த பாவியான ஸ்திரீயை எல்லாரும் கொண்டு விட்டுருக்கும்போது ஆண்டவர் என்ன கேட்பாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறி. பாவம் இல்லாத ஒரு ஆளும் கிடையாது, சிறியோர்களிருந்து பெரியோர் வரைக்கும் கல்லை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்போ ஏசப்பா கேட்குற, யாரும் கல்லறி இல்லையா, இல்லை, நானும் ஒன்றும் என்ன செய்யலை, நியாயம் தீர்க்கலை, இனி பாவம் செய்யாத. அப்போ ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஒருத்தனை குற்றப்படுத்தி அவனுக்கு பலவீனத்தை போட்டு கிண்டல் அடித்து கீழே அடிக்கிறத அவர் விரும்பவே இல்லை. அப்படி நம்ம செய்யும்போது நம்ம செஞ்ச பாவங்களை என்ன செய்வார், எடுத்து பார்ப்பார். பாவியான ஸ்திரீ வந்து ஏசப்பா காலில் விழுந்து அழுவாங்க. அந்த சம்பவம் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது உடனே அவர் சொல்லுவார், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவருக்கு தெரியாதா இவ ஒரு பாவின்னு. அவ்வளோ நேரம் ஏசப்பா சும்மா தான் இருப்பார். ஆனால் அவன் இப்படி இவ பாவின்னு அவர் குற்றப்படுத்த உடனே இயேசு அடுத்த கேட்பார், இப்போ சீமோனே, நான் உன்ட்ட ஒன்று கேட்கட்டா, நான் உன் வீட்டுக்கு வந்தேல, நீ எனக்கு கால் கழுவ தண்ணி தரையில, எனக்கு வந்து நீ இதெல்லாம் செய்யலை, ஆனால் இவா என்ன செய்கிறா, அதை எல்லாம் செய்கிறா. அப்போ மற்றவங்களுடைய தவறை நம்ம சுட்டும்போது நம்ம குற்றங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எடுத்து பார்க்குறாரு. அவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசவே இல்லை, அவன் அதெல்லாம் செய்யாத புறம் அவர் கண்டு கிடையில. ஆனால் இவா சரியில்லைன்னு சொன்னான் பத்தியாளா, அப்போ அங்கே எடுக்கப்படுது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம காரியத்தை பார்த்துட்டு போக முடியுமோ பார்த்துட்டு போயிடணும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் செய்யணும், இல்லையா ஒதுங்கிடணும். ஆமேன். ஒரு வசனம் பாருங்கள், கலாத்தியரில் அழகா பவுல் சொல்லுவார், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. வாய் இருக்குன்னு எதுவும் பேசிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நாளைக்கு உனக்கு அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. நீ மற்றவனை குற்றப்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்ன செய்யப்படுவ, குற்றப்படுத்தப்படுவ. அதான் என்ன சொல்லுவார், நீ ஆவிக்குரியவனா அப்படின்னா என்ன செய்ய, சாந்தமுள்ள ஆவியோடவனை சீர்பிறந்த பண்ண போயார். அவன்கிட்ட போய் கத்தாத. இப்போ ஏசப்பாட்டை வந்து பேதுரு வந்து ஆண்டவரே நான் மடிகிறேன் என்னை தூக்குங்கன்னு சொன்ன உடனே அவர் கரத்தை குடிச்சு என்ன செய்கிறாரு, தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டுட்டு அவன்கிட்ட என்ன செஞ்சார், ஏன் நீ விசுவாசம் இல்லைன்னு கேட்டார். நம்ம மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, இதுவெல்லாம் உனக்கு தேவை தான், நீ இதெல்லாம் செஞ்சனால தான் உனக்கு இது வந்தது. அவன் ஏற்கனவே அவன் நொந்து போய் கிடப்பான். அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கான், இப்படி ஆகி போச்சே என் வாழ்க்கைன்னு. அப்போ அவனை அதில் இந்த விடுதலை பண்ணிட்டு சொல்லும்போது தான் அவன் ஏற்றுக்கிடுவான். இல்லாமல் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மேலே அவனுக்கு டென்ஷன் ஆகும், வேறு வேலையும் சொல்லி இல்லை இவனுக்கு வந்துட்டான்னு. அடுத்த நம்ம என்ன நல்ல சொன்னாலும் அவனால் ஏற்றுக்கிடவே முடியாது. அப்போ என்ன செய்யணுமா, சாந்தமுள்ள ஆவியோடு போய் அவங்கள்ட்ட உபதேசம் பண்ணுங்க, சீர் பிறந்துங்க, நீயும் சோதிக்கப்படாதபடி என்ன செய், எச்சரிக்கையாக இருந்துட்டாரு. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. காரணம் என்னென்னா அவன்கிட்ட நல்ல குணம் இல்லை, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ அந்த பொல்லாங்கலேருந்துலாம் நம்மளை விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி தான் பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி பிதா நம்மளுக்கிட்ட அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பார்த்துட்ருக்கோம். அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31லேருந்து 46 வரைக்கும் வெள்ளாடு செம்மறியாடு 2 குரூப் ஆண்டவர் பிரிக்காரு. அப்படி பிரிக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சாதான். ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு காணிக்க தரையில், எனக்கு நீங்கள் அதை செய்யலைன்னு ஆண்டவர் அங்கே சொன்னார். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன்,
எனக்கு ஆகாரம் தரையில், தாகமாக இருந்தேன், தண்ணி தரையில், நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரையில், நான் வந்து இந்த சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்ன செய்யலை, பார்க்க வரையில். ஆனால் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்கிரம செய்யக்காக என்னை விட்டு அகண்டு போன்னு சொல்லிட்டாரு. பிசாசுக்காக அவன் தூதனுக்காக ஏற்படுத்த நித்திய அக்கினிக்கு போங்கன்ட்டாரு. இப்போ பிசாசும் ஆண்டவரை விசுவாசிக்குதான், பிசாசும் தேவன் உண்டு விசுவாசிக்குது. ஆனால் அதுக்கு கிரியை என்னது, சரியில்லை. இப்போ பிசாசு விசுவாசிக்குதுன்னு ஆண்டவர் பிசாசை பகலவத்துக்காக கொண்டு போவார். இப்போ நம்மளும் விசுவாசித்த உடனே நம்ம பகலவும் போயிடுவோமா, போக முடியாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு நல்ல கிரியை இருக்காது, ஒரு இது இல்லைன்னா ஆண்டவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். அதான் யாக்கோபு சொல்லுவார், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். லாசரு ஐஸ்வர்யவான் கதை ஏசப்பா சொல்லுவார்ல, ஒருத்தன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு முன்னே கடந்த பிறகு அவனை கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் அப்போ மறிக்கும்போது இவர் வந்து பெரிய ஆள் தானே, இவர் அன்னைக்கு அரசாங்கத்தில் பெரிய ஆளாக இருந்திருப்பார், சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கலாம், நல்ல வசதி சபைகளுக்கு எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் போன இடம் எங்கே, பாதாளம். ஏன் பாதாளம் போனார், நல்ல கனி இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஏன்னா பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ரோதீத்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது காரியம் என்னன்னா, 10ஆம் வசனம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பவுலுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும். அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாரு, எல்லா இடத்துக்கும் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. சரி, நம்மளால தான் அதை செய்ய முடியலை. அப்போ அப்படி செய்கிறவரையாவது என்ன செய்வோம், நம்ம ஊக்குவிப்போம். பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை சாப்பாடு காரியங்களோ எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யணும்னு அந்த மக்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சான். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுதில்ல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கத்தரவனை உடிப்பார். அவன் வியாதியாக இருந்தாலும் அவன் வியாதி படுக்கையை மாற்றுவாரான். அல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தனால பவுல் சொல்லுவார், நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்ச காரியம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு உதவி செய்வது. ஆமேன். இப்படி நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு, ஆனால் சமயம் உங்களுக்கு என்ன செய்யலை, நேரிடையில். அப்படின்னா அந்த இப்போ நம்ம இதை செய்யணும்னு விரும்பி இருப்போம், ஆசை இருக்கும், ஆனால் அந்த பண தேவைகள் நம்மளுக்கு சந்திக்கப்பட்டிருக்காது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலைனால அது தடை இருக்கும். ஆனால் அந்த சமயம் வாய்க்கும்போது அந்த ஜனங்கள் வந்து என்ன செஞ்சாங்களாம், பவுலுக்கு அதை செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பவுலுக்கு அதை செஞ்சதான் பவுல் அதில் 18ஆம் வசனம் சொல்லும்போது பாருங்கள், எல்லாம் எனக்கு கிடைத்தது, நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டீங்கல்ல, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து எப்ரா தா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்போ அது எல்லாம் எனக்கு கிடச்சிது, எனக்கு இப்போ என்ன இதுக்கு குறையில்லை, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக ஏற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. அப்போ எது தேவனுக்கு பிரியமான உகந்த பலி, பிறருக்கு நன்மை செய்வது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு அதான் ஏசப்பா சொன்னார்கள, என் நாமத்தினால தீர்க்கதரிசின்னு நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசிக்கு நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் நாமத்தின் நிமித்தம், அதே மாதிரி சீசனன்னு நாமத்தின் நிமித்தம் என்ன ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. அதான் 19ஆம் வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் ரொம்ப பெருசு, உலகத்தையே படைச்சவர், அவருக்கு ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாராக. அல்லேலூயா. அப்போ நம்ம குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாகணும். நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே போனோன்னா நம்ம அப்படிப்பட்ட நல்ல குணங்களை உடையவர்களாய் மாறணும். இது நம்முடைய சுயத்தில் முடியாது, அதனால தான் ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. இந்த மாதிரி கனியற்ற கிரியைகளில் உடன்படாமல் இருக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்டு அதுக்கிட்ட பலனை கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அதே மாதிரி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பார்க்கும்போது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணீர். ஆமென். ஒரு சரீரத்தை எனக்கு
ஆயத்தம் பண்ணினீர். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சரீரத்தை ஆண்டவர் தந்திருக்கார், அப்படிதானே? இந்த சரீரம் நம்மளாட்டு ஏற்படுத்தினதா கிடையாது. தாயின் கருவில் நம்மளை உருவாக்குனதே ஆண்டவர் தான். அப்போ இந்த சரீரத்தை நம்மளுக்கு தந்திருக்கார். அப்போ அவர் எதை விரும்புகிறார் அதை இந்த பூமியில் செய்ய தான் நம்மளுக்கு இந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணி தந்தார். ஆக வசனம் பாருங்க, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்போ அடுத்தது பாருங்க, ஏசப்பா பிதாட்ட கேட்க, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு எல்லா மக்களும் நியாயப்பிரமாண முறையின்படி இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அதுக்கு மேலே என்ன செய்யலை, விருப்பம் இல்லை. அதான் ஏசப்பா சொன்னார்களா, நீ தசம்பாவம் கொடுக்குற, வெந்தயம் ஜீரகம் எல்லாத்துலேயும் செய்கிற, ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விசேஷித்தவர்களாகிய நீதி அன்பு இரக்கம் இதை நீங்கள் விட்டுட்டீங்க. அப்போ இதையும் செய்யணும், அதையும் விட்டு விடக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்னென்னா இதை மாத்திரம் பிடிச்சிட்டு இது வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் தசமபாகம் காணிக்க மாத்திரம் கொடுத்தா போதும் இது வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீதி இரக்கமாக இருந்தால் போதும் இது வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, ரெண்டுமே வேணும். எப்படி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, அதே மாதிரி தான் நம்மளுக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுமே பூரணமாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதான் இங்கே சொல்லியிருக்கு, என்னது, உங்கள் சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே சொல்லப்பட்டதுன்னா சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தாவீதை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொன்ன அதே தீர்க்க தரிசனத்தை தான் பவுல் இங்கே எடுத்து கோட் பண்ணி பேசுகிறார். அல்லேலூயா. அது சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் படிங்க. பலியையும் காணிக்கையை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம்னா எபிரேயர். இந்த எபிரேயர் கரெக்டாக நீங்கள் ஆனால் அது படிக்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிரமாணத்தையும் கிறிஸ்துவையும் குறித்து இணைச்சி எழுதிட்டே இருப்பார். அதை தெளிவாக இருந்து கரெக்டாக படிச்சிட்டிங்கனாலே போதும், மொத்த பைபிளுமே உங்களுக்கு என்ன ஆகிரும், புரிஞ்சிடும். அல்லேலூயா. அதில் அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து எதுக்கு ரத்த சிந்தனார், எதுக்கு வந்தார், பழைய தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் எப்படி நிறைவேறுச்சுன்னு ரொம்ப டீட்டெயிலாக பவுல் எழுதியிருப்பார். அதை மெல்கிதேசேக்கு தசம பாகத்தை குறித்து எல்லாமே இங்கே அவர் அதை சொல்லியிருப்பார். அது எது, அதுக்கு விஷயம் என்ன, அதுக்கு கருப்பொருள் என்ன அப்படின்னு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம சபைக்கு எதுக்கு கூடி வரோம், சபை கூடி வரதில் விட்டு விடக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க, நாளானது சமீபித்து வருது. அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சரியா? அப்போ நம்ம இதை சொல்கிறோம், சபை கண்டிப்பாக கூடி வரணும். சபை கூடி வர்றதுக்கான மோட்டிவ் என்ன, அதுக்கான ஒரு தேவை என்ன? நம்ம என்ன சொல்லுவோம், பரலோகம் போனோம். ஆமீன். ரட்சிக்கப்படுகிற எல்லாரும் ஆண்டவர் என்ன செஞ்சார், சபையில் சேர்த்தார். அப்போ சபைக்கு வந்தால் நம்ம பரலோகம் போயிடலாமா? அதான் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும் சேர்த்து படிக்கணும். 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை கவனித்து. அடுத்ததான் அதுக்கு கண்டினியூஷன் தான் அடுத்த வசனம். சபை கூடி வரதில் என்ன செய்யாதுங்க, விட்டு விடாதுங்க. அப்போ சபைக்கு நம்ம வரோம், அன்பு காட்டணும், நற்கிரியை செய்யணும், அதை ஏவப்படணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். இப்போ புத்தி சொல்லணும்னா அன்பு நற்கிரியை இல்லாத ஆள்கிட்ட போய் சொல்லணும், நீ இப்படி இருக்காத, நீ அன்பாயிரு, நீ நல்லதை செய், இரக்கத்தை செய், அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அப்படி செஞ்சால் தான் நம்ம பரலோகம் போக முடியும். ஏன்னா வருக சமீபமாக இருக்குது, எப்போ வேணாலும் வருக வரலாம். அதனால் இனி உள்ள நாட்களாவது என்ன செய்வோம், சரி இவ்வளோ நாள் தான் நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம், இனியாவது கரெக்டாக வாழ்வோன்னு சொல்ல ஏவப்பட தான் நம்ம என்ன செய்கிறோமா, சபைக்கு கூடி வாங்குது. அல்லேலூயா. ஆதி சபையில் அப்படி தான் இருந்தது. எல்லாரும் ஒரே இருதயம் ஒரே மனம் ஏக சிந்தியாக இருந்து பொதுவாக வைத்து என்ன செஞ்சாங்க, அனுபவித்தாங்க. எனக்கு இவனுக்கு அப்படின்னு உள்ள அந்த பாகுபாடே கிடையாது. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவர், பரிசுத்தாவி நசரனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ இயேசு என்ன செஞ்சாராம், நன்மை செய்தார். அப்போ இயேசு நன்மை செய்திருக்கும் போது அவருக்கு பிள்ளைன்னு சொல்கிற நம்ம நன்மை செய்யலைன்னா நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்?
போக முடியாது. பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் யார்? இயேசு. இயேசு தான் வழி, சத்தியம், ஜீவன். அப்போ வாசலாகி அவருக்குள்ளே பிரவேசித்தாதான் நித்திய ஜீவன். அப்போ அவருக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணுன்னாலே என்ன செய்யணும்? நம்மள்ட்ட நல்ல குணங்கள் இருக்கணும். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க? இரக்கமுள்ளவராக இருக்க. தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய புத்திரன் என்னென்ன நன்மைகள் செய்வான்னு உள்ளதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம். அதில் இயேசப்பா சொல்லிகிட்டே வர. அல்லேலூயா. உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிற மாதிரி நீங்களும் எப்படி இருக்கணுமா? பூரண சர்க்குணமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கட்டு? தெரிந்திருக்கட்டு. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும்போது தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. இது இப்போ புதுசாக வர மக்கள்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு தெரியாது. புதுசாக ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க இதை கேட்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம நிறைய வருஷமாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆண்டவரை தேடிட்டு இருக்கோம், வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம இது ஆண்டவர் இப்போ நிறைய பேர் என்னென்னா கொள்கை பரப்பு செயலாளர்களாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. சுய ஒரு மார்க்கம் அவங்களாட்டு உண்டு பண்ணிடுறது. ஆமாம், மீசை எடுக்கணும், தாடி எடுக்கணும், நகையை கலத்தணும், வெள்ளை போடணும், காலர் வச்ச ஜிப்பா போட்டால் பெருமை, காலர் இல்லாத ஜிப்பா போட்டால் மனத்தாழ்மை, கருப்பு ஃபேண்டும் இதுவும் போட்டால் தப்பு. ஃபுல்லாக முழு ரட்சிப்பு கிடையாது, பாதி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக ஒயிட்டாக வந்தால் தான் நீங்கள் என்னது முழுமையான ரட்சிப்பு. இப்படி பைபிளில் எங்கேயுமே கிடையாது. நான் இவ்வளோ நேரம் வசனம் எடுத்து காட்டினேன் இல்லை, எது ஆண்டவருக்கு நன்மை பிரியாணி, இதில் ஏதாவது அப்படி கொடுத்துருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் மனுஷனுக்கு உள்ளே இருப்பது ஆண்டவருக்கு தெரியும். அதான் ஏசப்பா சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையணும். உன உள்ளே ஃபுல்லாக அசுத்தம். நீ வெளியில் என்னத்தை மாற்றி என்ன யூஸு? ஒன்றும் கிடையாது. மார்க் 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாக அதை குறிப்பிட்டு படித்து பாருங்க. அங்கே வந்து ஏசப்பாட்ட இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணியாங்க. உங்கள் சீசர்களை கை கழுவையில் சாப்பிடும்போது, காலு கழுவையில் ஏசப்பா சொல்லுவார், எப்பா வாய் வழியாக சாப்பிடியது ஆசன வழியாக போயிடும். உனக்கு உள்ளே இருந்து வருது தெரியுமா? அதுதான் உன்னை தீட்டுப்பட்டோம். அல்லேலூயா. இப்போ உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடணும்னா யார்கிட்ட வரணும்? இயேசுகிட்ட வரணும். அதனால் நம்ம அந்த மக்களை குறை சொல்கிறது கிடையாது. அவங்க வந்து வைராக்கியம் உள்ளவங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவங்க தான். ஆனால் அந்த வைராக்கியம் மனுஷீகமாக இருக்குது, தேவ நீதியின்படி இல்லை. அல்லேலூயா. அதுக்கு வந்து ஒரு வசனம் பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து அழகாக சொல்கிறார். பவுல் வந்து நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்த ஆள், நியாயப்பிரமாணத்தின்படியே வாழணும், அதனால தான் சபையை துன்பப்படுத்த போனவர். அப்படிப்பட்ட பவுல் சொல்கிறார், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவரை குறித்து பயம் உண்டா இல்லையா? இன்றைக்குமே நம்மளோட அவங்க ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த பிரமாணம் கை கொள்ளுறதில் இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்படின்னா இப்படி தான், அதில் ஒரு அது என்ன தலை போகிற விஷயமா இருந்தாலும் அவன் அதில் இருந்து என்ன செய்ய மாட்டான், மாறவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு பவுல் ஜெபம் பண்றாரு. விஷயம் என்னென்னா, 2ஆம் வசனம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். தேவனை குறித்து அவங்களுக்கு வைராக்கியம் உண்டு, ஆனால் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அல்லேலூயா. எப்படினில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு என்ன செய்யலையாம், கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஆமேன். நகை கலத்தி இருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் பைப்பு மூட்டில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வட்டிக்கு கொடுப்பாங்க, அடுத்த வீட்டில் சண்டையை மூட்டி விடுவாங்க, கோல் சொல்லுவாங்க, சபையிலேயே பிரிவினையை உண்டாக்கிட்டு போவாங்க. அப்போ இப்படிலாம் செஞ்சால் ஆண்டவர் ஏற்றுக்கிடுவாரா? இப்போ ஆண்டவர் வெளி தோற்றத்தை பார்க்கல, மனுஷனுக்கு உள்ள என்ன இருக்குது அதான் பார்க்க. அதான் ஏசப்பா வந்து நாத்தானியேல் வந்ததும் அவர் என்ன சொல்லுவார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனுக்கு உள்ள என்ன இருக்குது. அதேமாதிரி பவுல்கிட்ட இந்த வந்து பணத்தை கொடுத்து வகத்தை வாங்கலான்னு வரும்போது பவுல் சொல்கிறாரு, இருதயம் வந்து கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் இருக்குது. பேதுரு சொல்கிறாரு. அப்போ அவங்க எதை பார்க்குறாங்க? ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை தான் பார்க்குறாரு. இல்லை பணத்தை கொடுத்து அதை கொடுத்து வாங்கிடலான்னா ஒன்றும் கதை நடக்காது. உள்ளம் சரியாகாமல் வெளியில் வராது. ஆமாம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. அதேமாதிரி ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதான்? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷம். அதான் ஏசப்பா என்ன சொல்றாரு, தேவராஜ்யம் அங்க வரும் இங்க வரும் எங்க ஓடாத. அந்த தேவராஜ்யம் எங்க இருக்கான்? உங்களுக்குள் இருக்குது. ஆமென். நம்மளுக்கு உள்ள இந்த நீதி, நியாயம், இரக்கம், சமாதானம் இது இல்லாமல் தேவராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பாட்டாக்கணும், ஏசப்பா உங்கள் ராஜ்யம், அதான் பரமண்டலங்கள் இருக்கும் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யறது. அப்போ உம்முடைய ராஜ்யம் எங்கே வரணும்? நமக்குள்ளே வரும். அதான் ஃபாதர் அழகாக படியிருப்பார், நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அந்த பாட்டுலாம் வேற லெவல். அவர் அந்த உணர்ந்தனால தான் அப்படிப்பட்ட வரிகள் எழுத முடியுது. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து உள்ளே இருக்கணும். ஆமேன். அப்பந்தான், ஏன்னா இயேசு தான் வழி சத்தியம் ஜீவன். இயேசு இல்லாமல் நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? போக முடியாது. அல்லேலூயா. அதே ரோமர் 14:18 பாருங்க, இவைகளில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்போ நான் ஊழியம், எல்லாருமே ஊழியக்காரங்க தான், எல்லாரும் ஊழியம் செய்கிறவங்க தான். அதான் பவுல் சொல்லும்போது நானும் யார்? பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இது எனக்கும் சேர்த்து தான், எல்லாருக்கும் சேர்த்து உள்ள வசனங்கள் தான். வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ தேவனுக்கு பிரியமான ஊழியம் நம்ம செய்யணும்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி, சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. அல்லேலூயா. என்ன ஒரு இனி தேவனுடைய சித்தம் என்ன? கடைசியாட்டு அதை பார்த்து நம்ம முடிச்சுக்குவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:14 14 வரைக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:14. சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஒழுங்கில்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. அதுதான் சபை கூடி வருதல என்ன செய்யக்கூடாது? விட்டு விடாதுங்க, புத்தி சொல்லுங்க. சரி, திடனற்றவங்களை என்ன செய்யுங்க? தேற்றுங்கள். பலவீனரை தாங்குங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்ப எப்போதும் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை குறித்த தேவ சித்தம் என்ன? என்ன மேலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம். அல்லேலூயா. எனது ஒழுங்கில்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்க, திறனற்றவங்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லா இடத்துலையும் நீடிய சாந்தமாக இருங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? தீமை செய்யாமல் நன்மை செய்யுங்க. தீமை செய்யாதிருக்க பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருப்பதான் கிறிஸ்துவுக்குள் என்னது? பலன். அல்லேலூயா. நம்மளுடைய பலமே சந்தோஷம்தான். இடைவிடாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படி செய்வது தான் ஆண்டவருக்கு என்ன செய்தான்? இயேசுக்குள் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாரு? அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 4:3 என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே மாதிரி 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 2:15 சொல்லுது, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறோம். இப்போ நம்மளுக்கு தீமை செய்த ஒரு ஆளுக்கு நம்ம நன்மை செய்யும்போது அந்த ஆளுக்கு அது தொடும். அல்லேலூயா. ஏசப்பா சொல்லும்போது தீமையை நன்மையினால் வெல்லணுமா. அல்லேலூயா. நம்ம பாவம் செய்தோம், அந்த பாவம் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு தீமை தான் காணப்பட்டது, அப்படி தானே? ஆனால் அப்படிப்பட்ட தீமை செய்த நமக்கு அவர் என்ன செய்தார்? நன்மை செய்தார். அவருடைய ஜீவனையே கொடுத்தார். அதான் ரோமரில் பவுல் சொல்கிறாரு, நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, அதுவே அரிது. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்போ
ஆண்டவருடைய இருதயத்தின் ஆசை, விருப்பம், நன்மை எல்லாமே என்னது? இதுதான். இரக்கமாக இருங்க, நீதியாக செய்யுங்க, மற்றவங்கள சண்டை போடாதுங்க, கூக்குரல் போடாதுங்க, மனத்தாழ்மையாக இருங்க, கூடுமான வகையில் என்ன செய்யுங்க, சமாதானமாக இருங்க. இதெல்லாம் செய்துட்டு நம்ம ஜெபிச்சு பைபிள் படித்தா ஆண்டவருக்கு பிரியும். ஆமென். இல்லாமல் பலி செலுத்தி அது செலுத்தி இது செலுத்தினாலும் பரலோகம் என்ன செய்யாது? அங்கீகரிக்காது. அல்லேலூயா. என்ன ஒரு வசனம்? 1 தீமோத்தேயு 2:3 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதில் சித்தமாக இருக்கிறார்? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், அவங்க சத்தியத்தை அறியணும். அதான் இங்கே பிரச்சனை. இன்னைக்கு சத்தியம் என்ன அது தெரியலை. அப்போ சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மளை என்ன செய்யுது? விடுதலை ஆக்குது. இன்னைக்கு நிறைய மக்கள் விடுதலை ஆக முடியல. காரணம் நிறைய குழப்ப உபதேசங்கள், இப்படி அலசடிப்படுறாங்க. இதெல்லாம் மாறி எல்லாரும் சத்தியத்தை அறியணும்னு தான் ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். அதே மாதிரி 1 யோவான் 2:17 பாருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த அசையாத ராஜ்யத்துக்கு நம்ம போனோன்னா அவருடைய சித்தத்தின்படி செய்தால் தான் நம்மளும் என்ன செய்ய முடியும்? போக முடியும், நிலைத்திருக்க முடியும். ஆமேன். அப்போ ஏசப்பாவால் இது எல்லாம் எப்படி நடக்குது? அவருடைய சித்தம் நம்ம செய்யணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும்னா இதுக்கு ஒரு மனுஷீகத்தில் நம்மளால் முடியாது. ஆமேன். இதுக்கு ஒரு பேஸ் வேணும், ஒரு மூலக்கூறு வேணும். அது எப்படின்னா எபிரேயர் 13:20, 21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. அப்ப தேவனுக்கு முன்பாக பிரியமானது நம்மளுக்குள்ள நடப்பிக்கணும்னா அதுக்கு யாரு தேவை? இயேசு தேவை. இயேசு இல்லாம இது நான் இவ்வளோ நேரம் பேசின எதுவும் சாத்தியம் இல்லை. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அப்போ அவருக்கு என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் இது நடக்கும். அவர் யாரா? ஆடுகளுக்கு பெரிய மேய்ப்பன். ஆமேன். அப்போ ஏசப்பாட்ட நம்ம ஜெபிக்கும் போது இதெல்லாம் கேட்கணும். ஏசப்பா, இதெல்லாம் உமக்கு பிரியம் நன்மையாக இருக்குது, ஆனால் இதில் அநேக குறைகள் ஏண்டா இருக்குது. ஆமேன். இது சில காரியங்களில் என்னால் முடியலை. ஆமேன். அதான் பவுல் சொல்லும்போது உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், ஆனால் என் அவயவங்களில் போராடுகிற வேற ஒரு பாவ பிரமாணம் அது என்ன செய்யுதுன்னா பாவத்தில் சிறையாக்குது. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலேருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு பவுல் சொல்லுவார். அப்போ அதே பவுல் ரோமர் 8:2 சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலேருந்து விடுதலையாக்கிட்டே. அல்லேலூயா. அப்போ பாவம் போராடுது, இதுலேருந்துலாம் எனக்கு விடுதலையாக முடியலை. ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியலை. அப்போ அதுக்கு அவருடைய பலன் தேவை. ஆமேன். ஏசப்பாவும் கடைசி கட்டத்தில் போய் அந்த கெட்சமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டு அழுகார். ஏன்னா அந்த பிதாவுக்கு சித்தமே அதுதான். அவர் அந்த பாடை அனுபவித்து வந்தால் தான் உலகத்துக்கு ரட்சிப்பு. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த ஆவி கலங்குது, அந்த பாடெல்லாம் அவருக்கு தெரியும் எவ்வளோ வலிகள் அனுபவிக்க போகிறாருன்னு. அது அவர் அந்த மாம்சத்தில் இருந்தனால அவருக்கு அந்த நம்மளை மாதிரியே தானே அவரும் இருந்தார். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் சில சூழ்நிலைகளில் போராட்டமான நிலையில் என்ன டிசிஷன் எடுக்கிறது, என்ன முடிவு எடுக்கிறது தெரியாது. கலக்கமாக இருக்கும்போது போய் என்ன செஞ்சுக்கணும், அந்த ரங்கத்தில் போய் ஜெபிக்கும்போது வெளியரங்கமான பதில் ஆண்டவர். அப்படி ஏசப்பா கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஒரு தூதன் என்ன செய்கிறாரு, பலப்படுத்துகிறார். அந்த பலப்படுத்தினால தான் அந்த சித்தத்தை அவர் முழுவதும் செய்து முடிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. இப்போ நம்மளும் முழுவதும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போனோன்னா ஏசப்பா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவர். அல்லேலூயா. ஏசப்பாட்ட வரும்போது என்னிடத்தில் வந்த யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பையும் தள்ள மாட்டேன், வெறுமையாகவும் அனுப்ப மாட்டேன். அதான் நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கேன், ஏன்ட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் ஏன்ட்ட வாங்க. அப்போ இந்த வசனங்களின்படி நம்ம வாழ முடியலைன்னா ஏசப்பாட்ட போய் கேட்கலாம், ஜெபிக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் எனக்கு தாங்க, உங்கள் வருகை சீக்கிரமாக இருக்குது, என்ன உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஏசப்பா அந்த பஸ்கா பண்டிகை வரும்போது ஆலயத்துக்குள்ளே போக, ஆலயத்துக்குள்ளே போய்
அங்கே என்னெல்லாம் தவறுக்கோ அதையெல்லாம் பார்த்து அடித்து சாட்டை எடுத்து வெளியே தள்ளிட்டு அவர் அங்கே உபதேசிக்க தொடங்குறார். ஆமீன். அப்போ சரீரம், நம்ம சரீரம் தான் தேவன் தங்கும் ஆலயம். இப்போ உங்கள் ராஜ்யத்தை எனக்குள்ளே கொண்டு வாங்க, எனக்குள்ளே வாங்க. தேவனுடைய விரல்னால பிசாசை துரத்தினால தேவ ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குதான். அல்லேலூயா. அப்போ இப்படிலாம் நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஏசப்பா என்ன செய்வார்? நம்மளை பரிசுத்தமாக்குவார், நம்மளை நீதிமானாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், அவர் அதான் சமாதானத்தின் தேவன், சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போட உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால் அவருக்கே என்னென்றைக்கு மகிமை வரணும், நம்ம மூலம் அவர் மகிமை அடையணும். நம்ம அன்பாக நடக்கிறனால, நம்ம சந்தோஷமாக இருக்கிறனால ஏசப்பாய்க்கு தான் மகிமை. அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா எப்படி நம்மள்ட்ட அன்பாக இருந்தாரோ அதே மாதிரி நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறது தான் ஆண்டவர்களுடைய முக்கியமான கற்பனை, அவருக்கும் பிடிச்சது. அல்லேலூயா. என்ன யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் தெரியுமா? அதுக்கு அடையாளம் என்ன? இயேசுவின் மூலம் அந்த பழைய பிரமாணம் மாறி இப்போ புதிய கற்பனைக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்னா அவரை குறித்து அந்த வசனம் சொல்லும். ஆமேன். 35ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ எதனால் நம்ம இயேசுவின் பிள்ளைகள்னு மற்றவங்க அறிந்து கொள்வாங்க? நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்போது, நம்ம அன்பாக இருந்து இரக்கமாக இருந்து நீதி செய்து வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தெரியும் இவன் உண்மையிலேயே இயேசுவின் பிள்ளை தான், இவனுக்குள்ளே உண்மையிலேயே யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அப்போ நம்ம மோட்டிவே அதுதான். அல்லேலூயா. நம்ம வாஞ்ச இயக்கம் அதுதான். எல்லா ஜனங்களும் இயேசு அறியணும், அவருக்காக நம்மளும் நிற்கணும். அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, எல்லாரும் எழும்பு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். நாம் கேட்ட செய்தி என்ன? நாம் அந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூரணமான சுத்தம், இந்த 3 காரியத்தை குறித்து நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம். அருமையான ஆழமான வேத வசனத்தை தொகுத்து நமக்கு ஆண்டவராகிய தேவன் மகன் மூலமாக கிரியை செய்திருக்கிறார். நாம் அதன்படி வாழ்ந்தாதான் பரலோகம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே வந்துருங்க. அநேகர் உள்ளே போக முடியாத காரணம் அதுதான். அதுதான் பிதாவின் சுத்தம் செய்யாதவங்க வர முடியாது. என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன்னு சொன்னார். அநேகர் புத்தி இல்லாத கன்னிகளாக இருப்பதன் காரணம் என்னென்னா, அவங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க அந்த வசனத்தின்படி கனி கொடுக்காமல் இருப்பார்கள். இதுதான் பிரச்சனை. அதனால ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் போய்விடுகிறது. தேவன் அல்லேலூயா நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதி தந்திருக்க, நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு பாடுபட வேண்டும். இந்த வேத வசனங்களை படித்து நம்ம குணத்தை மாற்ற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த வசனம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். இந்த வசனம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே வல்லமையாய் போகட்டும். ஆண்டவராகிய தேவன் வசனத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதித்து
உமக்கு பிரியமானது பரிபூரண சித்தம் என்னது என்பதை பகுத்தறிகிற அறிவை கொடுத்து மிகுந்த மன தாழ்மையோடும் ஆண்டவரே கீழ்ப்படிதலோடும் ஆண்டவரே பொறுமையோடு நல்ல கனி கொடுக்கிற மக்களாய் நற்கிரியை செய்கிற மக்களாய் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். செய்தி கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். சரீரத்தில் குடும்பத்தில் அவர்களுக்குள்ள தேவையை சந்தியும். எல்லா சத்துருடைய கிரிகள் வசனத்துக்கு விரோதமான அசுத்தாவியின் கிரிகளை கட்டி அப்புறப்படுத்துகிறேன். போவழி என கட்டளை கொடுக்கிறேன். உன்னதமான தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. வசனத்தை மூல ஆண்டவர் கிரியை செய்வீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, விடுவிப்பீராக, உணர்வுகள் சிந்தனைகளை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்க கூடாதபடி சத்துரு சில மனுஷர்கள் மூலமா கொண்டு வருகிற சகல சோதனையை ஜெயிக்கக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக. ஆண்டவரே பிசாசு பலருக்குள்ளே இருந்து சோதிக்கு ஆண்டவரே அந்த சத்தியத்துக்கு மாறா நடத்துவதற்கும் சாட்சியை கெடுப்பதற்கும் ஆண்டவரை கிரியை செய்கிற எல்லா போராட்டங்களையும் தந்திர மந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். செய்து கொடுத்த மகனையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். அதிசயங்களை செய்யும். பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீராக. சீக்கிரம் வருவீராக. ஆண்டவரே ஜனங்கள் உமக்கு பிரியமானதை செய்து சித்தமானதை செய்து ஆண்டவர் வாழ கிருபைதார். உலகத்துவத்த வேஷம் தரித்து திரிகிறவர்கள் அப்படியே வாழ்ந்து நரகாக்கணைக்கு போகாதபடி சத்தியத்தில் வாழ கிருபைத்தார். உணர்வைத்தார், புத்தியைத்தாரும். பெரிய காரியங்களை செய்யும். நல்ல சாட்சிகளை எழுப்பும். வசனம் சுத்திகரிக்கட்டும், மாற்றத்தை உண்டாக்கட்டும். குடும்பங்கள் கட்டப்படட்டும், சபை கட்டப்படட்டும். எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி உங்க வருகையில காண கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவல் ஆசீர்வாதங்களும் சபையோடு மக்களோடு குடும்பங்களோடு தேசத்தோடு எல்லா தெய்வ மக்களோடு எல்லா தேசவாசிகளோடும் எல்லாரோடும் உங்களுடைய வருகை வரை உங்க ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். சத்தியத்தை அறிந்தீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சமாதானமாய் போய் வாருங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.